إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த 4 தினங்களாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சரித்திரத்தை முழுமையாக ஆரம்பம் முதல் இறுதி வரை அந்த கால ஓட்டத்தோடு அறிந்தோம் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நாம் ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுடைய வரிசையில் அவருடைய தம்பி உடன் பிறந்த சகோதரர் ஹுசைன் ரலியல்லாஹுடைய வரலாறை பார்க்க போகிறோம். ஆனால் அந்த வரலாற்றை முழுமையாக நாம் புரிய வேண்டுமானால் அதற்கு முன்னுரையாக ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் இறந்ததற்கு பிறகு, அதாவது அவர்கள் இறப்பதற்கு முன்னமேயே இஸ்லாமிய சமுதாயத்தில் சமரசமும் சமாதானமும் நிலவ வேண்டும் என்பதற்காக ஆட்சி பொறுப்பை முஆவியா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஒரு சில நிபந்தனைகளின் பேரில் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தார்கள் என்பதை பார்த்தோம். இந்த ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்ததற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு, அனைத்து இஸ்லாமிய உலகத்திற்கும் அதிபதியாக, மலிக்காக, மன்னராக, பேரரசராக அவர் ஆட்சி செய்தார். ஆதலால் கொஞ்சம் நாம் முஆவியா ரலியல்லாஹு அவர்களை பற்றியும் அவர்களுடைய ஆட்சி முறையை பற்றியும் அறிந்தால்தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில், குறிப்பாக ஹசன் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹுடைய நிலைப்பாடை நாம் அறிவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதனால் இன்றைக்கு நாம் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய சரித்திர குறிப்பை பார்க்க போகிறோம். இவர் ஷஹீதான சஹாபாக்களில் ஒருவர் இல்லை. இருந்தாலும் இஸ்லாமிய ஆட்சியை நாம் முழுமையாக அறிந்து வருகிறோம். ஆதலால் இவருடைய வரலாற்றையும் நாம் கொஞ்சம் அறிந்தால்தான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறு நமக்கு முழுமையாக புரியும். இல்லை என்றால் அரசியல் ரீதியாக ஹுசைன் அலி அவர்கள் எடுத்த ஒரு சில முடிவுகள் நமக்கு அவ்வளவு முழுமையான விளக்கத்தை தராது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை முஆவியா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே அளித்ததற்கு பிறகு இரண்டாவது கருத்திற்கு இடமில்லாமல் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மாபெரும் இஸ்லாமிய மன்னராக செயல்பட்டார். அவரையும் இஸ்லாமிய உலகு அமீருல் முஃமினீன் என்றுதான் அழைத்தது. அவர் 4 கலீஃபாக்களில் அல்லது குலஃபாஉர் ராஷிதீன்களில் ஒருவராக இல்லாவிட்டாலும் கூட இஸ்லாமியர்களுக்கு ஆட்சி செய்த தலைவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பேணி பின்பற்றி வாழ்ந்த ஒரு தலைவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த ஷியாக்களால் குத்தி குதறப்பட்ட தோழர்களில் முதலில் யார் இருப்பார் என்றால் இந்த முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் தான் இருப்பார். அந்த அளவிற்கு வரலாறு புத்தகங்கள் நெடுகிலும் மிகவும் மோசமான முறையில் விமர்சிக்கப்பட்ட, சித்தரிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர் முஆவியா. கனி உள்ள மரம்தான் கல்லறிபடும் என்பதைப் போல அபூ சுஃபியானின் வாரிசாக பிறந்திருந்தாலும் கூட அந்த குடும்பம் ஆரம்பத்தில் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய விரோதியாக செயல்பட்டிருந்தாலும் கூட, குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பயங்கரமான எதிரிகளாக அவர்கள் இருந்தாலும் கூட இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அந்த குடும்பம் இஸ்லாத்திற்காக செய்த சில தியாகங்களையும், முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்ட அடிப்படையில் சிறப்பான முறையில் ஆட்சி செய்து இஸ்லாமிய உலகை மேம்படுத்தினார் என்பதையும் கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதல் நாள் உரையில் உங்களுக்கு நான் பல முக்கியமான விஷயங்களை சொன்னேன். இஸ்லாமிய உலகம் இப்போது எந்த இடத்தில் இருக்கிறது என்று. இதற்கெல்லாம் வித்து போட்டவர்களில் இந்த முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் ஒருவர் என்பதை மனதில் வைத்து இந்த குறிப்புகளை நீங்கள் கேட்க வேண்டும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஃபத்ஹு மக்காவின் போது இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிம்களில் அவரும் ஒருவர். ஆனால் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருந்த அவருடைய குடும்பம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு முற்றிலுமாக அவர்கள் இஸ்லாமிய சார்பு நிலை எடுத்தார்கள். தம்முடைய மனதில் ஹுதைபியா உடன்படிக்கையின் போதே, ஃபத்ஹு மக்கா நடைபெறுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டிற்கு முன்பே இஸ்லாம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உள்ளத்தில் நுழைந்து விட்டாலும் கூட பகிரங்கமாக அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து எம்பியது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத் செய்து கொடுத்தது
மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டில் தான். அவர் மட்டும் தனியாக இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அவர், அவருடைய தாயார், அவருடைய சகோதரி, அவருடைய தாய், அவருடைய சகோதரர் என்று ஒரு பெரிய குடும்பமே, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே இஸ்லாத்தில் இணைந்தார்கள். எந்த அளவிற்கு அந்த குடும்பம் இஸ்லாத்தில் இணைந்ததற்கு பிறகு விசுவாசமாக இருந்தார்கள் என்றால், ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய சகோதரர் யஸீத் இப்னு அபூ சுஃபியான், அவருடைய அதாவது முஆவியா அவருடைய சகோதரர் யஸீத் இப்னு அபீ சுஃபியான், அந்த யஸீத்ங்கிற பேரை தான் முஆவியா தன்னுடைய மகனுக்கும் சுட்டினார். அந்த யஸீத் இப்னு அபீ சுஃபியான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இஸ்லாத்தை ஏற்று ஃபத்ஹு மக்காவில் இஸ்லாத்தை பிரகடனப்படுத்தியதற்கு பிறகு அடுத்த ஒரு ஆண்டுக்கு கழித்து நடந்த ஹுனைன் யுத்தத்தில் ஷஹீதான ஒரு சஹாபி, தன்னுடைய உயிரை மார்க்கத்திற்காக உயிர் விட்ட ஒரு சஹாபி. இதை எதற்காக இங்கே நாம் பதிவு செய்கிறோம் என்றால், முஆவியா ரலியல்லாஹு அவர்களாகட்டும் அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினர்களாகட்டும் இஸ்லாத்தில் இணைந்ததிலிருந்து ஆரம்ப காலத்தில் அடிவுதைகளுக்கு ஆளானார்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு அமையவில்லை. அதனால் ஷியாக்கள் எப்படி இதை திசை திருப்புகிறார்கள் என்றால், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒரு நல்ல இடத்தில் அமைந்ததற்கு பிறகு, ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததற்கு பிறகு, ஆட்சியும் அதிகாரமும் வந்ததற்கு பிறகு அதை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த குடும்பம் இஸ்லாத்தில் இணைந்தது என்று ஒரு தவறான குற்றச்சாட்டை பரப்புகிறார்கள். ஆனால் அப்படி ஆட்சியையும் அதிகாரத்தையும் அனுபவிப்பதற்காகத்தான் அந்த குடும்பம் இஸ்லாத்தில் இணைந்திருக்குமேயானால், அபூ சுஃபியானின் மூத்த வாரிசு யஸீத் இப்னு அபீ சுஃபியான் அந்த போரில் கலந்து ஷஹீதாகி இருக்க மாட்டார். அந்த குடும்ப உறுப்பினர்கள் போர்க்களத்திலே கலந்து கொண்டிருக்க மாட்டார்கள். மாறாக அந்த அதாவது ஃபத்ஹு மக்காவிற்கு பிறகு நடைபெற்ற ஹுனைன் யுத்தம், தாயிஃப் யுத்தம், அந்த எல்லா யுத்தங்களிலும் அபூ சுஃபியான் உட்பட முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் உட்பட எல்லோருமே கலந்து கொண்டு தங்களுடைய வீர சாகசங்களை தெரிவித்தார்கள் என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, அபூ சுஃபியான் உண்மையான உள்ளத்தோடு இஸ்லாத்தை நுழைந்தார் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால், ஃபத்ஹு மக்காவிற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வெற்றி களிப்போடு தன்னுடைய ராணுவ படையோடு மக்கமா நகருக்கு நுழைந்த போது மக்கத்து மக்கள் எல்லாம் தங்களுடைய உயிர் மீது பயந்தார்கள். இந்த முகமதிற்கும் இந்த முகமதை சார்ந்தவர்களுக்கும் தானே சொல்லனா துயரங்களை கொடுத்தோம், இன்றைக்கு இதே முகமது நம்மிடத்திலே இவ்வளவு பெரிய படையை கொண்டு வருகிறாரே, நம்மை இன்றைக்கு துவம்சம் செய்து விடுவார் என்ற அச்சத்திலே இருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில செய்திகளை அங்கே சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த நாளில் நான் உங்களை பழிக்கு பழி வாங்க விரும்பவில்லை, இந்த நாளில் நான் உங்களுக்கு பொது மன்னிப்பை தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? யாரெல்லாம் தங்கள் வீட்டுக்குள் போய்விட்டார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு, யாரெல்லாம் கையிலிருக்கிற ஆயுதங்களை போட்டுவிட்டு காபாவிற்குள் செல்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு, யாரெல்லாம் அபூ சுஃபியானின் வீட்டிற்குள் போகிறார்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு. அப்ப அபூ சுஃபியானின் மேலே, அபூ சுஃபியான் அவர்கள் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை இருக்க போய், அபூ சுஃபியான் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நம்பகத்தன்மை இருக்க போய் தான் இஸ்லாத்தை ஏற்ற அந்த கணத்திலிருந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானின் குடும்பத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், உஹது போரில் பெருமானாரின் பல் உடைப்பதற்கு காரணமானவர் அபூ சுஃபியான். உஹது போரில் ஹம்சா போன்ற பெரிய பெரிய நபித்தோழர்கள் எல்லாம், முஸாப் இப்னு உமைர் போன்றவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டதற்கு காரணம் அபூ சுஃபியான். ஆனால் அவைகளை எல்லாம் கூட மரணித்து விட்டு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி யார் என்ன பாவங்களை செய்திருந்தாலும் அதை அல்லாஹ்வே மன்னித்து விட்டார் எனும்போது நாம் அதை குறித்து பேசக்கூடாது. இன்னும் அந்த குடும்பத்திற்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த முக்கியத்துவத்தை புரிய வேண்டுமானால், அபூ சுஃபியானுடைய மகள் முஆவியாவின் சகோதரி உம்மு ஹபீபா ரம்லா பின்த் அபீ சுஃபியானை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கப்பட்ட நபித்தோழியர்களில், உம்மஹாத்துல் முஃமினீன்களில் அதிகமான ஹதீஸை அறிவித்தவர்களில் இவரும் ஒன்று. ஹதீஸ் நூல்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் அன் உம்மி ஹபீபா, உம்மு ஹபீபாவின் மூலம் அறிவிக்கப்படுவதாவது என்கிற அந்த வரிசையில் நிறைய செய்திகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணம் முடித்ததனால் உலமாக்கள், அகீதா அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தில் இருக்கிற உலமாக்கள் முஆவியா அவர்களுக்கு கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா? ஹாலுல் முஃமினீன், மூமின்களின் மாமா. உம்மு ஹபீபா நமக்கு அம்மானா, அந்த அம்மாவின் சகோதரி யாரு? நம்முடைய தாய் மாமன், மூமின்களின் தாய் மாமன் முஆவியா. இந்த பேரை அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ஆயிஷாவின் சகோதரருக்கு உலமாக்கள் தரவில்லை. ஹப்சாவின் சகோதரர் அப்துல்லாஹ் பின் உமர் அவருக்கு வழங்கவில்லை. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணம் முடித்திருந்த உம்மு ஹபீபாவின் சகோதரராக இருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாமிய உலகு, குறிப்பாக உலமாக்கள் வட்டம், வரலாற்று ஆசிரியர்கள், ஆய்வாளர்கள் ஹாலுல் முஃமினீன்
இறை நம்பிக்கையாளர்களின் தாய்மாமன் என்கிற பெயரை கொடுக்கிறார்கள். ஆகையால் ஏனைய நபித்தோழர்களுக்கு என்ன மரியாதையும் கண்ணியத்தையும் இஸ்லாமிய உலகம் தருகிறதோ அதே கண்ணியத்திற்கும் சற்றும் குறையாமல் என்ன செய்ய வேண்டும்னா முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஏனைய நபித்தோழர்களுக்கும் தர வேண்டும். உண்மையிலேயே ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டதனால் தான் முஆவியாவை இந்த சமூகம் படிக்கிறது என்றால் ஏன் காலித் இப்னு வலீதை படிக்கவில்லை? அபூ சுஃபியான் தலைமை தாங்கி வந்தார் உஹது போருக்கு, அவ்வளவுதான். ஆனால் அந்த உஹது போரில் முஸ்லிம்களுக்கு எதிராக ஏற்பட்ட பின்விளைவுகளுக்கு 100% காரணமாக இருந்தவர் காலித் இப்னு வலீத். ஆனால் அவரை யாரும் விமர்சித்து பேசுவதில்லை. அவரை சைஃபு மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வின் போர்வாள் என்று பட்டம் கொடுக்கிறது. ஆனால் ஹஸன் இப்னு அலி இப்னு அபீ தாலிப் அவர்களுக்கு பிறகு முஆவியா அவர்கள் அமீராக ஆகிவிட்டார் என்கிற ஒரே காரணத்தை வைத்து, அலி அவர்களோடு ஒரு சில பிணக்குகள் ஏற்பட்டு விட்டது என்பதை வைத்து என்ன செய்கிறார்கள்? முஆவியா ரலியல்லாஹு அவர்களை தப்பும் தவறுமாக விமர்சிக்கிறார்கள். ஆகையால் முஆவியா அவர்களுடைய சிறப்பை பற்றி நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை எழுதக்கூடிய அபிஷியல் ரைட்டர்ஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபிகள் நாயகம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் இறக்கி அருளக்கூடிய வஹியை எழுதுவதற்கு பெருமானாரால் நேரடியாக நியமிக்கப்பட்ட 10 காத்திபுல் வஹியில் முஆவியாவும் ஒருவர். முதல் நபர் ஸைத் இப்னு சாபித். அந்த வரிசைகளில் பார்க்கும்போது அலி இப்னு அபீ தாலிபும் காத்திபுல் வஹி, அதே போன்று முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய காத்திபுல் வஹியாக இருந்தார். இந்த பொசிஷன், இந்த சிறப்பு அவருக்கு எப்படி கிடைக்குது தெரியுமா? முஸ்லிம் என்கிற ஹதீஸ் நூலில் இடம்பெறுகிறது ஒரு செய்தி. யாரு? அபூ சுஃபியான் நேரடியாக ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா வந்து, யா ரசூலல்லாஹ், உங்ககிட்ட நான் 3 விஷயம் கேட்கிறேன், எனக்கு அந்த 3ஐயும் நீங்க தரணும். உடனே நபிகள் நாயகம் சொன்னார்கள், கேளுங்க தருகிறேன். கேட்பவர்களுக்கெல்லாம் அள்ளி தரக்கூடிய வள்ளல் குலம் தானே நபிகள் நாயகம். உடனே இவர் கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், துஅம்மிருனி ஹத்தா உகாத்திலல் குஃபார் கமா குன்து உகாத்திலல் முஸ்லிமீன். நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி முஸ்லிம்களோடு போர் புரிவதற்கு நான் போரில் தலைவராக இருந்தேனே, அதே போன்று இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு காஃபிர்களோடு போருக்காக நாம் சென்றால் என்னை நீங்கள் அமீராக நியமிக்க வேண்டும். ஏன்னா குத்து அவங்களுக்கு தான் அவளும், நான் உங்களுக்கு எதிராக நிறைய செஞ்சுட்டேன், உங்களுக்கு ஆதரவாக நான் செய்ய வேண்டும். ஆகையால் போர்க்களத்திற்கு என்னை அனுப்பும் போது என்னை நீங்கள் அமீராக அனுப்ப வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், சரி. அடுத்து முஆவியாவை தஜாலஹு காத்திப பைன யதை, உங்களுக்கு பக்கத்திலேயே உட்கார வைத்து முஆவியாவை நீங்கள் காத்திபுல் வஹியாக அங்கீகரிக்க வேண்டும். ஏனென்றால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் இருந்தே கல்வியில் ஆர்வம் கொண்டவர், கவிதை படிப்பதில் புலம் பெற்றவர், அரபு மொழியில் மிகப்பெரிய ஃபஸாஹத்தை கொண்டவர், தூய்மையான அரபு மொழி இலக்கண இலக்கியம் மீது ஆர்வம் கொண்டவர். அதனால் முஆவியாவை நீங்கள் ஒரு எழுத்தாளராக உங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கும் ரசூலுல்லாஹ் சரிங்கிறாங்க. மூணாவது என்ன கேட்கிறார் தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்றவர் புதுசு, அதனால் இஸ்லாத்தின் சட்டங்கள் அவருக்கு முழுமையா தெரியாது. ஏற்கனவே முஆவியாவின் ஒரு சகோதரி ரம்லாவை, உம்மு ஹபீபாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருந்தார்கள். அந்த அங்கீகாரத்தை இன்னும் அவர் பெறுவதற்காக சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய இன்னொரு மகள் இஸ்ஸா பின்த் அபீ சுஃபியானையும் நீங்கள் மணமுடித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்களோடு எவ்வளவு பெரிய நெருக்கத்தை அந்த குடும்பம் இவ்வளவு சீக்கிரத்திலேயே பெற்றிருக்குமே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய நம்பகத்தன்மையை இவ்வளவு சீக்கிரம் அந்த குடும்பம் பெற்றிருக்குமானால் என்ன கேட்கிறாங்க? என்னுடைய இன்னொரு மகளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா இன்ன ذلك لا يحل لي, அது எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலாக்கவில்லை. இரு சகோதரிகளை ஒரு சேர முடிப்பது எனக்கு கூடாது, ஆதலால் நான் அதை முடிக்க மாட்டேன் என்று மறுத்து விடுகிறார்கள். அப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகட்டும், அபூ சுஃபியான் அவர்களாகட்டும், அவருடைய இன்னொரு மகன் யஸீத் இப்னு அபீ சுஃபியான் அவர்களாகட்டும், ஹிந்து பின்த் உத்பா அபூ சுஃபியானின் மனைவி அவர்களாகட்டும், அல்லது நபிகள் நாயகம் மணமுடித்திருந்த உம்மு ஹபீபாவாகட்டும், அல்லது அவருடைய இன்னொரு சகோதரி இஸ்ஸா பின்த் அபீ சுஃபியான் ஆகட்டும், எல்லோரும் இஸ்லாத்தில் நுழைந்தார்கள். இப்படி ஒரு சிறப்பு பெரும்பாலும் எல்லா குடும்பத்திலும் கிடைக்காது. அப்துர் ரஹ்மான் யாரு? உமர் இப்னு கத்தாபுடைய வரலாறு நீங்க எடுத்துக்கொண்டால் உமரின் சொந்த தாய்மாமன்கள் பல பேர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அதற்காக உமரை குறை சொல்லிவிட முடியுமா? அபூபக்கர் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அபூபக்கரின் ஒரு மனைவி இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அதற்காக அபூபக்கரை குறை சொல்லிட முடியுமா? ஆனால் அபூ சுஃபியானை பொறுத்தவரைக்கும் தன் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த, தன் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த அத்தனை பேரையும் இஸ்லாத்திற்கு கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான குடும்பம் தான் அபூ சுஃபியான் மற்றும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய குடும்பம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹுனைன் யுத்தத்தில் கலந்து கொண்ட
ஹுனைன் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபிகளை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்லுகிறான்? சும்மா அன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன். நபியே, இந்த ஹுனைன் யுத்தத்திலே கலந்து கொண்ட அல்லாஹ்வின் தூதராகிய உங்கள் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான். அமைதி எனும் சக்கீனத்தை, சக்கீனத் எனும் பேரமைதியை இறக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று இதில் கலந்து கொண்ட ஏழைய இறைநம்பிக்கையாளர் மீதும் அல்லாஹ் சக்கீனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். அப்போ இறைவனால் சக்கீனத் எனும் பேரமைதி அருளப்பட்ட தோழர்களில் முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் ஒருவர். இன்னும் சொல்லணும்னா, இங்கே சஹாபாக்களை பகுத்து பார்ப்பதில், சீனியாரிட்டி அடிப்படையில் பிரித்து பார்ப்பதில் ஒரு வசனம் திருக்குர்ஆனில் இருக்கிறது. சூரத்துல் ஹதீத் என்கிற அத்தியாயத்தினுடைய 10வது வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கபிலி ஃபத்ஹி வகாத்தில். ஃபத்ஹ் மக்காவிற்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றவர்களும் இஸ்லாத்தை ஏற்று போராடியவர்களும் அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்று அதற்காக செயல்பட்டவர்களும் ஒன்றல்ல. ஆதமு தரஜத்த மினல்லதி அன்ஃபகு மின் பஅத் வகாத்தலு. ஆனால் வகுல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. இரண்டு சாராருக்குமே அல்லாஹ் நன்மையை வாக்களித்திருக்கிறான். அப்போ ஃபத்ஹ் மக்காவிற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருந்தாலும் அவர்களை குறை சொல்லக்கூடாது. காரணம், அல்லாஹ் சொல்லிட்டா குல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. இரண்டு சாராருக்குமே, யார் ஃபத்ஹ் மக்காவிற்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றவர்கள், ஃபத்ஹ் மக்காவிற்கு பின்பு இஸ்லாத்தை ஏற்ற இரண்டு சாராருக்குமே அல்லாஹ் நன்மையை வாக்களித்திருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருப்பதால் முஆவியா ரலியல்லாஹு உட்பட பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற எல்லா நபி தோழர்களையும் நல்ல கண் கொண்டுதான் நாம் பார்க்க வேண்டும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு முஆவியா ரலியல்லாஹு வேகமா ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்கன்னா உங்களுக்கு தெரியும். சென்ற வருடம் உமர் இப்னு கத்தாப் அவருடைய வரலாறை கேட்டவர்களுக்கு புரியும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்தால் கிட்டத்தட்ட நிறைய சஹாபாக்களுக்கு பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்கிறார். ஆனால் அவருடைய தனிப்பட்ட திறமை, அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்த தனிப்பட்ட ஒரு பரக்கத், ஒரு நிஅமத், எல்லாரையும் ஓவர்டேக் செய்து அபூபக்கருக்கு அடுத்தபடி அடுத்த பிடிச்சார். இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த சிறப்பு. அதே போன்றுதான் முஆவியா. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு நபி தோழர்களில் இப்படி ஒருவர் வேகமாக ஓவர்டேக் செய்து ரசூலுல்லாஹ் அவருடைய அன்பை பிடித்திருக்கிற சஹாபிகளில் முஆவியாவும் ஒருவர். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்காக பிரத்யேக துஆவை செய்திருக்கிறார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹாதியன். யா அல்லாஹ், இந்த முஆவியாவை நேர்வழி காட்டக்கூடியவராக, மஹ்தியன் நேர்வழியில் இருக்கக்கூடியவராக, வஹ்தி பிஹி அவர் மூலம் பலருக்கு நேர்வழியை தரக்கூடியவராக ஆக்குவாயாக யா அல்லாஹ் அப்படி என்ன செய்திருக்காங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக இந்த துஆவை முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இன்னொரு சிறப்பு என்ன? ஒரு நாள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதற்காக போகிறார்கள். அதாவது சிறுவர்களோடு சிறுவராக இப்னு அப்பாஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அங்கே வருகிறார்கள். வரும்போது ரசூலுல்லாஹ்வை பார்த்தவுடன் ஒரு கதவிற்கு பின்னால் ஓடி ஒளிந்து கொள்கிறார் இப்னு அப்பாஸ். உடனே ரசூலுல்லாஹ் பின்னாடி வந்து கை வைக்கிறாங்க. வச்சுட்டு நேரா போய் முஆவியாவை கூட்டி கொண்டு வா, முஆவியாவுடைய வீட்டுக்கு போய் முஆவியாவை கூட்டி கொண்டு வா. இப்னு அப்பாஸ் சொல்கிறார், நான் போனேன், முஆவியா சாப்பிட்டு கொண்டிருந்தார். நான் திரும்ப ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து யார் ரசூலுல்லாஹ்வை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். திரும்ப கூட்டு வா. திரும்ப போனேன், அதே போன்று அவர் சாப்பிட்டு கொண்டிருந்தார். பெருமானாத்தில் வந்து யார் ரசூலுல்லாஹ் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். மூணாவது வாட்டி அனுப்புறாங்க. மூணாவது வாட்டியும் போறாரு. முஆவியா ரலியல்லாஹு என்ன பசியில இருந்தாங்கன்னு தெரியல, ஃபுல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் வந்து சொல்கிறார், இல்ல யா ரசூலுல்லாஹ் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு டென்ஷன் வந்துருக்கு. என்னடா இது, மூணு வாட்டி சொல்ற மனுஷன் மூணு வாட்டி சாப்பிட்டு இருக்கிறாரா? உடனே லாஷ்பா அல்லாஹு பக்கனஹு, அல்லாஹ் அவருடைய வயிறை நிரம்பவே வைக்க கூடாதுங்கிற. மூணு வாட்டி கூப்பிடுற, மூணு வாட்டி மனுஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். என்னடா இது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியாவை சபித்திருக்கிறாரே, அப்ப ஷியாக்கள் சொல்றதெல்லாம் உண்மையோ அப்படின்னு நினைச்சு கொள்ளக்கூடாது. ஒரு ஹதீஸை எப்படி விளங்கணும் தான் பிரச்சனை. இன்றைக்கு தடி எடுத்தவர்கள் எல்லாம் தண்டல்காரர்கள். இப்படித்தான் ஆயிப்போச்சு. ஒரு என்னது, அரபு மொழி தேவையில்லை, இமாம்கள் தேவையில்லை, உலமாக்கள் தேவையில்லை, தர்ஜுமா போது நாங்கள் எல்லாம் ஆலிமுல் உலமா ஃபாஹிமுல் ஃபுஹமா ஃபஹாமுல் அல்லாமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி அல்ல சகோதரர்கள். இந்த ஹதீஸுடைய டிரான்ஸ்லேஷனை மட்டும் வச்சிருந்தா என்ன புரியும்? அதுரே பாருங்க, ரசூலுல்லாஹ் முஆவியாவை சபித்திருக்கிறார்கள். உண்மை எப்படி அல்ல. இன்னொரு ஹதீஸை வச்சு இதை விளங்கணும். இமாம் தஹபி அவர்கள் இதற்கு அழகாக விளக்கம் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லியிருக்கிறார்கள், என்னுடைய உம்மத்தில் முஸ்லிம்களில் என்னை ஈமான் கொண்டிருப்பவர்களில் நான் யாரையாவது திட்டினாலோ, நான் யாரையாவது சபித்தாலோ அது அவருக்கு பரக்கத் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, சுப்ஹானல்லாஹ்.
உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குசூசியத்து, பெருமானாருடைய ஒரு தனிப்பட்ட அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருளு இங்கே ஏசக்கூடியதாக வாக்கியம் அமைந்திருந்தாலும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களில் ஒருவரை ஏசிவிட்டால் அதை கூட ரஹ்மத்தாக்கி, இது சாதாரணமா கிடைக்கல, எல்லா நபிமார்களுக்கும் இது கிடைக்கல. ரசூலுல்லாஹ் இந்த சிறப்பை கேட்டு வாங்கினார்கள். பெருமானாரின் தனிப்பட்ட ஒரு பழக்கம், பிறப்பின் பழக்கம், யாரிடத்திலும் எதையும் கேட்டு வாங்க மாட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் சில விஷயங்களை கேட்டு வாங்கினார்கள். அதில் ஒன்று, யா அல்லாஹ் இன்னமா அன பஷருன், நானும் ஒரு மனிதன் தான், எனக்கும் ஆசாவாசங்கள் இருக்கிறது, நானும் அவ்வப்போது சூழ்நிலைக்கு கைதிதான். ஆகையால் என்னுடைய உம்மத்தில் யாரையாவது நான் திட்டினாலோ, யாரையாவது நான் ஏசினாலோ எனக்கு அதை பரக்கத்தாக ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறேன். ஃபஜஅல்ஹு லஹு ஸகாத்தன் வ அஜ்ரா, பரக்கத்தாக மட்டுமல்ல, துஆவாக மட்டுமல்ல, அதை அவருக்கு கூலியாகவும் ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று என்ன செய்திருக்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அப்படிங்கறத இந்த இடத்தில் புரிந்து கொண்டால் அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வயிறை வளமாக வைக்க வேண்டும் அர்த்தம். வயிறு வளமாயிடுச்சுன்னா உடம்பு வளமாயிடும், உடம்பு வளமாயிடுச்சுன்னா மனது வளமாயிடும். அப்படி பார்த்தா முஆவியா அவர்களுக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ரசூலுல்லாஹ்வுடைய துஆவோட எஃபெக்ட். அப்படிதானே அர்த்தம் இதுக்கு? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறப்பையும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள். இது போக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில், குறிப்பாக சஹாபாக்களில் யாருக்கும் கிடைக்காத இன்னொரு அளப்பரிய பாக்கியம் பெருமானாரின் முன்னறிவிப்பு. சொன்னேன், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய பியூட்டி அதில் தான் அமைந்திருக்கிறது. விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறினாலும், தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் எவ்வளவு முன்னேறினாலும், ஏன் சந்திரனிலேயே கூட ஒரு மனிதன் காலை வைத்து விட்டாலும் கூட என்ன செஞ்சிட முடியாது, மார்க்கம் மாறாத சகோதரர்களே. எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச முன்னறிவிப்பின் பிரகாரமே போய்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு முன்னறிவிப்பு பாருங்கள். உம்மு ஹராம் பின்த் மல்ஹான் என்கிற நபி தோழி அறிவிப்பு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி என் காதால் நான் கேட்டேன். என்ன? அவ்வளவு ஜெய்ஷின் மின் உம்மத்தி யக்ஸூனல் பஹர கது அவுஜபு. திடீர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறக்கத்தில் இருக்கிறாங்க, டக்குன்னு எந்திரிச்சு சிரிக்கிறாங்க. சிரிப்பதை பார்த்தவுடன் பக்கத்தில் இருந்தவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஏதேனும் சந்தோஷமான செய்தியா? யா ரசூலல்லாஹ் திடீரென்று சிரிக்கிறீர்களே, சந்தோஷமான செய்தியா? ஆமாம், என்னுடைய உம்மத்தில் சிலர் எதிர்காலத்தில் கடல் மார்க்கமாக சென்று போரிடுவார்கள். என்னுடைய உம்மத்திலே சில பேர் கடல் அன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒன்று, அதிசயமாக பார்க்கக்கூடிய ஒன்று. வாணிபத்திற்காகவும் பிரயாணத்திற்காக மட்டும், அதுவும் மிகவும் அரிதாக செய்யக்கூடிய பிரயாணம். ஏனென்றால் பாலைவன பெருவெளியிலேயே அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பான்மை கழிந்து விட்ட காரணத்தினால் கடல் வழியில் நாம் அவ்வளவு பரிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலை அது. அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹ், என்னுடைய உம்மத்துல ஒரு கூட்டம் முதல் முறையாக கடலில் சென்று போர் புரியும். அப்படியா யா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, கது அவுஜபு. அப்படி அதற்கு தலைமை தாங்கி சொல்லக்கூடியவர் அவுஜபு, சொர்க்கத்தை வாஜிபாக்கி கொண்டார், சொர்க்கத்தை கடமையாக்கி கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற அவர்கள் கேட்கிறார்கள், ஹராம் யா ரசூலல்லாஹ் அன ஃபீஹிம், நானும் அந்த குழுவில் ஒரு ஒருத்தியாக இருப்பேனா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆமாம், நீயும் அந்த குழுவில் ஒருத்தியாக இருப்பாய் என்று சொல்லிட்டு திரும்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அவ்வளவு ஜெய்ஷின் உம்மத்தி யக்ஸூன மதீனத கைஸர் மக்ஃபூர் லஹும். கைசர் மன்னரை எதிர்த்து முதல் போரிடுகின்ற அந்த படைக்கும் அல்லாஹ் பாவ மன்னிப்பை தருவானாக என்று கேட்கிறார்கள். உடனே இவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அதிலும் நான் ஒருத்தியாக இருப்பேனா? பெண்ணு பாருங்க, பெண்மணி. சரி, கடல் வழியில் பிரயாணம் போகும்போது ஆண்களோட பெண்கள் போறது சகஜம். இரண்டாவது என்ன சொன்னாங்க? நபிகள் நாயகம் கைசர் மன்னரோடு போரிடுகிற முதல் கூட்டத்திற்கும் பாவ மன்னிப்பு வாஜிபாகி விட்டது. உடனே கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அதிலும் நான் ஒருத்தியாக இருப்பேனா? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதற்கு, இந்த ஹதீஸிற்கு பிற்காலத்தில் நடந்த வரலாற்று சான்றுகள் எடுத்து பார்க்கும் போது முதல் போராட்டத்திலே முதல் கடல் வழி மார்க்கமாக போரிடுவதற்கு செல்வது முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் தலைமையில் சென்ற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் இதே உம்மு ஹராமும் செல்கிறார்கள். ஆனால் பாருங்கள், அல்லாஹ்வுடைய நாட்டம், செல்லக்கூடிய உம்மு ஹராம் அந்த கப்பலை அங்கே பார்க் செய்துவிட்டு, அதாவது நங்கூரம் விட்டு இறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு ஒரு சின்ன விபத்து மாதிரி ஏற்பட்டு அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அடுத்து போர் நடக்குது கைசர் மன்னருக்கு எதிராக. அதையும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தான் தலைமை தாங்கி போரிட்டு வெற்றி வாகை சூடுகிறார். ஆனால் உம்மு ஹராம் ஏற்கனவே அதிலேயே அந்த முதல் பிரயாணத்திலேயே விபத்தில் இறந்து விட்டபடியால்
விட்டால் இரண்டாவது குழுவில் அவர்களால் போக முடியவில்லை. அப்ப பாருங்க, ஒருவரின் பிறப்பு, ஒருவரின் இறப்பு, ஒருவரின் வளர்ப்பு, ஒருவரின் வாழ்க்கை, ஒருவரின் வெற்றி வாகை அத்தனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பில் அடங்கிவிட்டது. அப்ப இந்த ஹதீஸின் படி பார்க்கும் போதும் கப்பல் வழியாக முதலில் போர் செய்து முஆவியா சென்றவையால் அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கைசர் மன்னரோடு போரிட்டவையால் அவருக்கு பாவத்திற்கு மன்னிப்பு கிடைத்தாகிவிட்டது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டபடியால் முஆவியா அவர்களும் ஒரு சிறப்பான சஹாபி என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன பிரச்சனை முஆவியா மேல? முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் மேல என்ன பிரச்சனை? ஒரே பிரச்சனை, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொல்லப்பட்ட கலகக்காரர்களை வழிவிப்பதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்று பிடிவாதம் பிடித்தார் அலியின் ஆட்சி காலத்தில். இந்த கலக்கக்காரர்கள் விஷயத்திலே நீங்கள் ஒரு தீர்ப்பை எடுக்காவிட்டால் உங்களுக்கு நாங்கள் பையத் செய்து தர மாட்டோம் என்று ஷாம் தேசத்து மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டார். இதுதான் பிரச்சனை. இது யாருக்கு மத்தியில பிரச்சனை? அலி அவர்களுக்கு முஆவியா அவர்களுக்கும் இடையில் பிரச்சனை. முதலில் இந்த பிரச்சனை பூதாகரமாகி, இந்த பிரச்சனை ஈரை பேனாகி பேனை பெருச்சாலையாக்கிய அந்த யூதர்களால் போர்க்களமே நடைபெற்றாலும் இந்த இரண்டு சஹாபிகளும் முதல்ல எப்படி எடுத்துக்கிட்டாங்க? புருஷன் முண்டாட்டிக்கு மத்தியில பிரச்சனை. யாரு போவா மத்தியஸ்துக்கு? முதல்ல புருஷனோட வாப்பா அம்மா, பொண்டாட்டியோட வாப்பா அம்மா, ரெண்டு பேரும் போய் சரி பண்ணல. அடுத்து என்ன செய்வோம்? ஜமாத்தும் சரி வரல. அடுத்து என்ன செய்யணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறவங்க போவாங்க, வேற எங்கேயாவது போறவங்க போவாங்க. இங்க புருஷன் முண்டாட்டி ரெண்டு பேருமே பேசி சமாதானம் பண்ணிக்கிட்டா பெற்றோர்களுக்கு வேலை இருக்கிறாங்க. பெற்றவங்களாகவே இருக்கட்டும், பெற்றவர்களோ மற்றவர்களோ, கணவன் மனைவிக்கு இடையில் பிணக்குகளும் பிரச்சனைகளும் வரும்போது இருவரும் சேர்ந்து விட்டால் பெற்றவன் என்றாலும் அவன் மற்றவன் தான். அப்படிதானே? அதே போன்றுதான் முஆவியா அவர்களுக்கும் அலி அவர்களுக்கும் இடையில் நடந்த இந்த பிணக்கை முதலில் அவர்கள் என்ன சொன்னாங்க? முதல்ல முஆவியா சொன்னதை கேளுங்கள். அவர் என்ன சொல்கிறார்? ஒரு தாபிஈ முஆவியா இடத்தில் உண்டு சென்று ஒரு கேள்வி கேட்கிறார். எப்படி? அந்த துனாசியும் அலியன் அமந்த மிஸ்லஹு, அலியிடத்தில் போய் நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்களே, நீங்க அலி மாதிரி ஆயிட முடியுமா? அலி உங்களுக்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றவர், பெருமானாரோடு எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொண்டவர், அஹ்ல பைத்தில் ஒருவர், பெருமானாரை தூக்கி வளர்த்த அபூ தாலிபின் வாரிசு, இப்படி ஏகப்பட்ட சிறப்புகளை கொண்டிருந்தவர். அவரோடு போய் தர்க்கம் பண்றீங்களே, சண்டை போடுறீங்களே, உங்களுக்கு அவரை போன்ற நீங்க உங்களுக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு டைரக்டா கேட்கிறார். முஆவியா மட்டும் ஒரு ஜபுரூத் என்று சொன்னால் ஆணவம் பிடித்த திமிர் பிடித்த ஒரு அரசராக இருந்தால் அவர் சபையில் இப்படி ஒருத்தர் கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியுமாங்க? நிதானமாக பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்றார்? லா வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் அலிக்கு ஒப்பானவனே இல்லை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அலிக்கு நிகரானவன் இல்லை. இன்னி லஅலமு அன்னஹு அஃதலு மின்னி வஹத்து பில் அம்ர் அலி மின்னி, என்னை விட அலிதான் சிறந்தவர், என்னை விட ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு அலிக்குத்தான் அதிக தகுதி இருக்கிறது என்பதற்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் உஸ்மான் அநியாயமான முறையில் கொல்லப்பட்டார். நான் அவருடைய சிறிய தந்தையின் மகன். அதாவது உஸ்மான் இப்னு அஃபான் இப்னு என்ற அந்த போகக்கூடிய ஃபேமிலி ட்ரீயை பார்த்தீங்கன்னாலும், முஆவியா இப்னு அபி சுஃபியான் இப்னு ஹர்ப் இப்னு அப்படின்னு அந்த ஃபேமிலி ட்ரீ பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்போ முஆவியாவும் உஸ்மான் அவர்களும் கசின் பிரதர்ஸ், அதாவது உடன் பிறந்த சகோதரனாக இல்லாவிட்டாலும் கூட சகோதரனின் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். அப்போ உஸ்மானுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லை எனும் போது உஸ்மானுக்காக நீதி கேட்பதில் எனக்குத்தான் அதிக தகுதி இருக்கிறது, ஆகையாத்தான் நான் நீதி கேட்கிறேன், இந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் எனக்கு அப்படின்னு ஒண்ணு. இதை கேட்டுக்கொண்ட உடனே அங்க ஒரு குழு ஃபார்ம் ஆகி நேரம் அழிக்கிட்டு போறாங்க. இப்படித்தான் சமாதானம் செய்யணும். சும்மா வெறுமாயம் என்றதுக்கான செய்தியை கூட நிறைய பிரச்சனை, அங்க அந்த பிரச்சனையாமே, அவருக்கு இந்த பிரச்சனையாமே, அதுல இப்படி வருது, இது நோ, அதில் ஆர்வம் காட்டாதீர்கள் தோழர்களே. உண்மையிலேயே ஒரு ஃபித்னாவை நீங்கள் செய்வெடுக்கிறீர்களா? கசப்பான ஒரு செய்தி உங்கள் காதுக்கு வருகிறதா? அதில் தீர்வு காணக்கூடியவர்களாக இருங்கள், இல்லையே தீவார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். அங்க அப்படிதான் பண்ணாங்க. போய் கேட்கிறாங்க, கேட்ட உடனே டக்குன்னு ஒரு குழு ஃபார்ம் பண்ணி நேரம் அழிக்கிட்டேன். உடனே அலியிடத்தில் சென்று, இங்க பாருங்க அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, அமீர் முஃமினீன் அவர்களே, முஆவியா இடத்துல இப்படி எல்லாம் பேசணும், இப்படி எல்லாம் சொல்றாரு, நீங்க ஏதாவது செய்யுங்க. பல வெதுஃபாகும் இல்லை. அலி முஆவியாவிற்கு சொன்ன பதிலே, ஷாம் தேசத்து மக்களுக்கு சொன்ன பதிலே, உலக மக்கள் எல்லாருக்கும் சொன்ன பதிலே தான் அவருக்கும் சொன்னார். முதலில் பைஅத், அப்புறம் தான். உடனே அந்த முயற்சி பயனளிக்காமல் திரும்பி வந்துட்டாங்க. இங்கே அலி முஆவியாவை குறை சொன்னாரா? முஆவியா அலியை குறை சொன்னாரா? இல்லை. இன்னும் சொல்லணும்னா அலி அவர்களிடத்திலே பகிரங்கமாக ஒருவர் கேள்வி கேட்கிறார். இந்த சுஃபியன் யுத்தம் நடைபெறும் போது நகரவான் என்கிற அந்த பிரதேசத்தில் நடைபெற்ற போரில் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்ட போது ஒருவர்
அலியே பகிரங்கமாக சொல்லுங்கள், அமுஷ்ரிகூனஹும், நம்மோடு போரிட்டவர்கள் எல்லாம் முஷ்ரிக்குகளா? இல்லை. அமுனாஃபிகூனஹும், அல்லது நம்மோடு போரிடுகிறவர்களா முனாஃபிக்குகளா? இல்லை. அப்ப இவங்க யாரு? உடனே சொல்கிறார்கள், ஹும் கௌமுன் பகவ் அலைனா காத்தல்னா, அவர்கள் நம் மீது வரம்பு மீறுகிற ஒரு கூட்டம், அவர்களோடு அதற்காக நாம் போரிடுகிறோம், அவ்வளவுதான். என்ன தெளிவான ஸ்டேட்மெண்ட், என்ன தெளிவான ஸ்டேட்மெண்ட். ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்தா அவன் முஷ்ரிக்கு, அவன் விளையாடி நின்று தொழுவாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் நம்மால். இது ஒரு சின்ன கருத்து, என்ன சிஃபின் யுத்தம்லாமா நடந்துருச்சு? ஒண்ணுமே கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருச்சுன்னா அவன் முஷ்ரிக், அவன் காஃபிர், அவன் இஸ்லாத்தை விட்டு போயிட்டான், அவன் அதை விட்டு போயிட்டான், அவன் மதுஹப், இவன் அது என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆட போர்க்களம் நடக்குது, ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுறாங்க, ஆயிரக்கணக்கான பெண்கள் விதவையாகிறார்கள், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அனாதைகள் ஆனார்கள். அவ்வளவு பிரச்சனைகள் ஆகியும் அந்த பிரச்சனைக்கு சூத்திரதாரியை பற்றி கேள்வி கேட்கும் போது பணிவே உருவாக சொன்னார்கள், அவர்கள் வரம்பு மீறுகிற கூட்டம், அவ்வளவுதான். இதுதான் சஹாபாக்கள், இதுதான் சஹாபாக்கள். இவ்வளவு நேர்மையாக இவ்வளவு தூய்மையாக வாழ்ந்த கூட்டம் அந்த கூட்டம். அது மட்டுமா, முஆவியா ரலியல்லாஹு அவர்களைப் போல் இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தவர்கள் யாருமே இல்லை. உங்களுக்கு தெரியும், கலீஃபாவாக செயல்பட்டவர்களில் வருடங்களை பார்க்கும் போது அதிகபட்சமாக 10-12 வருடங்கள் தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் முஆவியா தான் 20 ஆண்டு காலம் கலீஃபாவாக வாழ்ந்தவர், 20 ஆண்டு காலம் ஷாம் தேசத்தின் நிர்வாகியாக வாழ்ந்தவர். இரண்டையும் கணக்கிட்டு பார்த்தால் பொது வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் ஒரு அரசராக, ஒரு அதிபராக 40 ஆண்டு கால அனுபவத்தை அல்லாஹ் முஆவியாவுக்கு மட்டும்தான் கொடுத்தான். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அல்லாஹ் உமர் இப்னு கத்தாபுக்கு கூட கொடுக்கல. அப்ப எப்படி அவரை விட்டுட்டு இஸ்லாமிய வரலாறு பார்க்க முடியும்? 40 ஆண்டு கால வரலாறு அவரை சுற்றி தாங்க வருது. உமர் இப்னு கத்தாப், அபூபக்கர் சித்திக்குடைய ஆட்சி காலத்தில் இருந்து முஆவியா ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. உமருடைய ஆட்சி காலத்தில் முஆவியா ஒரு மாபெரும் புரட்சியாளர். அவரிடத்தில் தான் ராணுவ பொறுப்பு இருந்தது, கடல் வழி மார்க்கம் அத்தனையும் அவர் பொறுப்பு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி பாராட்டி இருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு நாள் உமர் அவர்கள் இருக்கக்கூடிய அவையில் சில பேர் கைசரை பற்றியும், ரோம் தேசத்து மன்னர்களை பற்றியும், பாரசீக மன்னர்களை பற்றியும் பாராட்டி பேசுகிறார்கள். அமீருல் முஃமினீனே, உங்களுக்கு தெரியுமா, கைசர் மன்னர் இப்படி செய்கிறார், ரோமாபுரி மன்னர் இப்படி செய்கிறார். உமர் அமைதியாக கவனித்துக் கொண்டு கடைசியில் சொல்கிறார், நீங்கள் கைசரையும் ரோமாபுரியையும் சொல்கிறீர்கள், அவரை விட சக்தி வாய்ந்த முஆவியா என்னிடத்தில் இருக்கிறார் சொன்னாங்க. யாரு? உமர் இப்னு கத்தாப். அப்ப முஆவியாவை விமர்சிக்கிறோம் என்றால், முஆவியாவை ஆதரித்த முஆவியாவிற்கு அங்கீகாரம் கொடுத்த உமர் அவர்களையும் நம்ம விமர்சித்து விட முடியுமா? அது மட்டும் இல்லைங்க, உமர் இப்னு கத்தாப் நமக்கு தெரியும், அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு தனிப்பட்ட சிறப்பே ஓய்வு எடுக்காதவர். அவர் நேரங்காலம் கிடைக்கும் போதெல்லாம் தனக்கென்று ஒரு டைம் டேபிள் வகுத்துக் கொண்டு ஊர்வலம், அதாவது என்னது, நகர்வலம் செல்லக்கூடிய ஒரு அமீராக திகழ்ந்தவர். நகர்வலங்கிறது சும்மா மதீனாவுடைய தெருக்களில் மட்டுமல்ல, மாகாணங்களாக போகக்கூடியவர். திடீரென்று அப்படித்தான் ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் ஷாம் தேசத்திற்கு போகிறார் உமர் இப்னு கத்தாப். அங்கே பார்க்கும் போது ஒரு பெரிய பேரணியை கூப்பிட்டு கொண்டு வருகிறார் முஆவியா பின் அபி சுஃபியான். உமர் இப்னு கத்தாப் ஆச்சரியம், இவ்வளவு பெரிய கூட்டத்தை கொண்டு வராரு. சரி, நோட் பண்றாரு, என்னதான் செய்யறாரு. காலையில போது அதே கூட்டம், சாயந்தரம் வரும்போது அதே கூட்டம். சரி, எதுக்காக இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டு போறாருன்னு கேட்டலான்ட்டு நேரா முஆவியாவிடத்திலே சென்று, முஆவியா, காலையில் உன்னை பார்த்தேன், பெரிய பேரணியை போல் கூட்டத்தை அழைத்துக் கொண்டு போனாய், மாலையில் உன்னை பார்த்தேன், இதே போன்று பெரிய கூட்டத்தை கொண்டு போகிறாயே, என்ன காரணம்? உடனே சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, ஷாம் தேசத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் நாம் மட்டும் வாழவில்லை, இங்கே சுத்தி பல யகூதிகளும் ஆராபுகளும் இஸ்லாத்தை ஏற்காதவர்களும் ஆடுகிறார்கள். அவர்கள் எல்லாம் நம்மை பார்க்கும் போதே அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட வேண்டும், நம்மை பார்க்கும் போதே நம்மில் அவர்களுக்கு ஒரு மதிப்பச்சம் ஏற்பட வேண்டும், ஒரு கண்ணியம் நமக்கு வர வேண்டும். அதனால் தான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்தேன். இது தவறா அமீருல் முஃமினீன் அவர்கள் என்ன கேட்கிறார்? இல்ல, நீ செஞ்ச காரியம் தான் பர்ஃபெக்டான காரியங்கிற. அடுத்து இன்னொரு கேட்கிறார், அமீருல் முஃமினீன் அவர்களே, இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு கட்டளை இடுங்கள், உங்கள் கட்டளையை நிறைவேற்ற நான் காத்திருக்கிறேன். அப்போது உமர் இப்னு கத்தாப் என்ன சொன்னார் தெரியுமா? நமக்கு எல்லாம் தெரியும், உமர் இப்னு கத்தாப் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டார்கள். அப்படியே பாராட்டினாலும் அதற்கென்று அவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் இருக்கும், அதிகமாக பயன்படுத்தி பாராட்டக்கூடிய பழக்கம் இல்லாதவர் அவர். என்ன செய்யறார் தெரியுமா? முஆவியா, மா கஸர்த ஷை, நீ எதையும் குறை வைக்கவில்லை முஆவியா, இதை செய்யாதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எதையும் நீ விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் ஒரு சமயோஜிதமாக, பர்ஃபெக்டாக, கனகச்சிதமாக நீ செய்து முடிக்கிறாய். இந்த துறையில் ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொன்னேன். ஹசன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் ஒரு நாள் யாரு உமரை பார்க்க வரலான்னு வந்துகிட்டு இருக்கும்
போது அதுக்கு முன்னாடி யார் பார்க்க வந்தா? யாரு யாரு? பெத்த புள்ள வர்றாரு. டக்குனு உமர் என்ன சொன்னாங்க? அபிஷியலா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் வெளியே நில்லுங்கிறார். யாரோட பேசிக்கிட்டு இருந்தாரு? யாரோட? முஆவியா. அப்படி இருந்தவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. பெத்த பிள்ளையை கூட அப்புறமாவான்னு சொல்லி முஆவியாவிடத்தில் உமர் இப்னு கத்தாப் முக்கியத்துவம் கூட கொடுத்து பேசியிருந்தார்கள் என்றால் அவரிடத்தில் ஈமான் இல்லாததனால, அவரிடத்தில் ஈமானை அவர்கள் பார்க்காததனால, அவரிடத்தில் இஸ்லாத்தை அவர் பார்க்காததனால. இத்தனைக்கும் சொல்ல போனால் அபூ சுஃபியானின் தலையை வெட்ட வேண்டும் என்று முதலில் சொன்னவர் உமர் இப்னு கத்தாப். ஆமா, ஆனால் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு எல்லாவற்றையும் மறந்துட்டு அட இஸ்லாம் 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஒன்று இஸ்லாம், இன்னொன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ், அதே போன்று ஹிஜ்ரத். இந்த 3ஐயும் ஒருவர் செய்து விட்டால் அவர் முன்னாடி எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சாலும் அல்லாஹ்வே மன்னிச்சிருவாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு சகோதரத்துவத்தோடு ஒரே உள்ளத்தோடு என்ன செய்திருக்கிறார்கள்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து பாராட்டி அவருக்கு முக்கியத்துவம் கொடு வைத்திருந்தார்கள். இன்னும் ஏங்க அலியின் படையில் அலி அவர்களுடைய கிலாபத்தின் போது அலி அவர்களுக்கு இருந்த மார்க்க ஆலோசகர் யார்? சொன்னேன். யார் சொல்லுங்க? மார்க்க ஆலோசகர். கதை கேட்கும் போது சொன்னேன், அலி அவர்களுடைய படையில் அலி அலி அவர்களுக்கு மார்க்க ஆலோசகரை போன்று செயல்பட்டவர் யார்? அப்துல்லா பின் அப்பாஸ். என்னங்க வளைச்சு வளைச்சு சொன்னேங்க இந்த விஷயத்தை. ஹசனுடைய ஆட்சி காலத்திலும் அப்துல்லா பின் அப்பாஸ் தான் அவங்களுக்கு யார்? மத குருவை போல். பெரிய வயசு வித்தியாசம் கிடையாது ஹசனுக்கும் அலிக்கும். ஹசனுக்கும் அப்துல்லா பின் அப்பாஸுக்கும் ஒரு 3-4 வயசு தான் வித்தியாசம். இவர் ஹிஜ்ரி 6 பிறக்கிறார், ஹிஜ்ரி அவர் ஒரு ஹிஜ்ரி 8, அப்படி 2-3 வயசு தான் இவர் மூத்தவர். இப்படி இருக்கும் போதும் அவர்கள் இருந்த இல்மிற்காக அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடு வைத்திருந்தார்கள். உண்மையிலேயே மார்க்க ரீதியாக முஆவியாவிடத்தில் ஒரு நன்மை இல்லாவிட்டால் அதை பதிவு செய்திருப்பதற்கு அதிக தகுதி வாய்ந்தவர் அப்துல்லா பின் அப்பாஸ். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மா ரஐது அஹதன் அஹ்லக லில் முல்க் மின் முஆவியா. முஆவியாவை விட ஆட்சி செய்வதற்கு, அரச பதவியை அலங்கரிப்பதற்கு தகுதி வாய்ந்த ஒருவரை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லுகிறார். சும்மா சொன்ன வார்த்தையா இது? சும்மா சொன்ன வார்த்தையா? அப்படியே சொல்றாருங்க. முஆவியாவை விட இந்த சேருக்கு ஆட்சி செய்வதற்கு தகுதி வாய்ந்த ஒருவரை நான் பார்த்தது இல்லை. அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு. என்ன காரணம் சொல்கிறார்? மக்கள் எந்த பள்ளத்தாக்கில் இருந்தாலும் சரி, மக்கள் எந்த முனையில் இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டு முஆவியாவிடத்தில் ஓடோடி வந்தால் உடனே நிலைமையை சீர் செய்யப்படுவதில் அவரை விட வல்லரை நான் பார்த்ததில்லைங்கிறாங்க. எவ்வளவு பிரச்சனைன்னு போய் சொன்னாலும் கூலா விஷயத்தை கேட்டு தீர்வு சொல்லக்கூடிய, அப்படியா அப்படியா என்னாச்சு என்று பதறக்கூடியவர் அல்ல முஆவியா. அப்படி ஆட்சி செய்யக்கூடியவரை போய்கிட்டு நாம் விஷயங்கள் தெரியாமல், விவரங்கள் தெரியாமல் இந்த ஷியாக்கள் போன்ற முட்டாள்கள் சொல்வதை நம்பிக்கொண்டு முஆவியாவே எப்படி செஞ்சுக்கிட்டாரான்னு கேட்கக்கூடாது. அப்படி வந்தவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அதனால் தான் நான் உங்களுக்கு சொன்னேன், கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் ஷாமின் தொடர் ஆளுநராக, 20 ஆண்டு காலம் அனைத்துலக இஸ்லாமிய மக்களுக்கும் கலீஃபாவாக, கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால அரசியலில் உள்ளவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒரு முடிவெடுத்தா அதில் சில நியாயங்கள் இருக்கும். அவருடைய சிந்தனையின்படி, அவருக்கு வரக்கூடிய யோசனையின்படி அவர் ஒரு முடிவெடுத்தால் அது நிச்சயம் நியாயம் இருக்கும் என்றும் தான் என்ன செய்ய வேண்டும்? மூமின்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு என்றால் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பல நாடுகளை பார்த்தவர் அவர். உங்களுக்கு தெரியும், கிலாபத்தின் போது நாடுகள் இஸ்லாமிய வரைபடம், இஸ்லாமிய உலகின் வரைபடம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் விரிவடைந்தது. முஆவியாவின் ஆட்சி காலத்தில் தான் உலகத்தின் மிக முக்கிய பகுதிகளாக கருதப்பட்ட, உலகின் மிக முக்கிய தேசங்களாக கருதப்பட்ட அரபுகளாகட்டும் அஜமிகளாகட்டும் ஒட்டுமொத்தமாக நுழைந்தது முஆவியாவின் ஆட்சி காலத்தில் தான். கிட்டத்தட்ட கணக்கெடுத்து பார்த்தால் மக்கா, மதீனா, எகிப்து, ஷாம், ஈராக், குராசான், பாரசீகம், ஜசீரா, யமன், இன்றைக்கு இருக்கக்கூடிய மொரோக்கோ தேசம் போன்ற அத்தனை நாடுகளும் அவரின் கீழ் இருந்தது. இது எதற்கு இங்கே உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள் என்றால், அலி அவர்கள், அதாவது முஆவியாவுக்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அரபுகளோடு தான் அவர்களுடைய டீலிங். மற்ற மக்கள் அவர்களுக்கு விசிட்டர்ஸ் போலதான். ஆனால் முஆவியாவின் ஆட்சி காலத்தில் தான் அரபுகளுக்கு ஈக்குவலாக அஜமிகளும் முஆவியாவை அமீருல் முஃமினீன் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை. ஹசன் அவர்கள் ஆட்சி பொறுப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் நடந்த சூறாவளி மாற்றங்கள் இதுவும் ஒன்று. அதுவுனிக்கலை சகோதரர்களே, இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஹுனைன் யுத்தத்திலே பங்கு கொண்டவர், தாயிஃப் யுத்தத்திலே பங்கு கொண்டவர். ஹசன் அவர்கள் முஆவியா அவர்களிடத்திலே ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்ததற்கு பிறகு கான்ஸ்டான்டினோப்பிள் என்று இன்றைக்கு
மாகாணத்தை 2 முறை முற்றுகையிட்டு ஹிஜ்ரி 49ஆம் ஆண்டில் ஒரு முறையும் ஹிஜ்ரி 54ஆம் ஆண்டில் ஒரு முறையும் 2 முறை என்ன செய்து அங்கே போரிட்டு என்ன செய்திருக்கிறார், அதை இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் சொல்லணும்னா ரோமாபுரியை பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறையில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு எப்படி ஒரு காலத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் 2 வல்லரசுகளாக கருதப்பட்டதோ அதே போன்று அன்றைய அரபுலகில் அன்றைய இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலும் ஏனைய மக்களுக்கு மத்தியிலும் வல்லரசுகளாக கருதப்பட்ட 2 நாடுகள் ரோமாபுரி, பாரசீகம். அதில் ரோமாபுரி மிகவும் வலிமை வாய்ந்த அரசு. காரணம், ரோமாபுரி 2 பிரிவாக இருந்தது. ஒன்று வட ரோமாபுரி, இன்னொன்று கிழக்கத்திய ரோமாபுரி. அந்த கிழக்கத்திய ரோமாபுரியை தான் பைசாந்திய பேரரசு என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த பேசந்தியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆட்சியை கலைத்து அவர்களுக்கு ஒரு அடையாளமே இல்லாமல் ஆக்கியவர் முஆவியா ரலியல்லாஹு. இதெல்லாம் அவர் குடும்பத்துக்கே செஞ்சுக்கிட்டாரா? இதெல்லாம் இஸ்லாத்திலே அவருக்கு ஒரு விசுவாசம் இல்லாமல் செய்ததா? இன்னும் சொல்லணும்னா இந்த கான்ஸ்டான்டினோபிள் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய இஸ்தான்புல் என்று அறியப்படக்கூடிய மாபெரும் மாகாணத்தை வெற்றி கொள்வதற்கு தான் பெற்ற பிள்ளை யசீதை தான் தலைமை தாங்கி அனுப்புகிறார், கொடியை கொடுத்து அனுப்புகிறார். அப்போ இப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலும் அவர் தொட்ட அத்தனை துறைகளிலும் என்ன செய்திருக்கிறார்? மிக சிறப்பான முறையில் தான் அவர் செய்திருக்கிறார். ஆனால் அவரை குறித்து என்னவெல்லாம் சொல்லப்படுகிறது தெரியுமா? முஆவியாவை பிடிக்காத இந்த யாரு, இந்த ஷியாக்கள், அதே போன்று உண்மையான வரலாற்று குறிப்பு தெரியாத ஒரு சில நம்முடைய கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் கூட பல மாதிரி அவரை குறித்து சித்தரித்திருக்கிறார்கள். அதில் என்னென்னலாம் ஒரு பேர் அடிபட்டிருக்கு. முஆவியா அவருடைய ஆட்சி காலத்தில் தான் மதுக்கடையை கொண்டு வந்தார். அவர் என்ன நம்ம கவர்மெண்டா டாஸ்மாக கொண்டு வர்றது? இது இவனுங்க யாரு? வருமானம் வருதுன்னா எதை விற்பாங்க? வருமானம் வருகிறது என்று சொன்னால் அரசாங்கம் எதை வேண்டுமானாலும் இருப்பதற்கு தயங்காது. அத்தனை வருவாய்த்துறையும் அரசாங்கத்தில் இருக்கும் போது நான் சொன்னேன், எதெல்லாம் கவர்மெண்ட்ல இருக்கணுமோ அதெல்லாம் பிரைவேட்ல இருக்கு. ஆனா எதெல்லாம் பிரைவேட்ல இருக்குமோ அதெல்லாம் கவர்மெண்ட். படிப்பு யாருங்க இருக்கணும்? படிப்பு, மருத்துவம், ஆரோக்கியம், ராணுவம், பாதுகாப்பு எல்லாம் அரசாங்கத்திடத்தில் இருக்க வேண்டும். போக்குவரத்து அரசாங்கத்திட்ட இருக்கணும். அதெல்லாம் பிரிச்சு கொடுத்திருக்கிறான். இப்போ இங்கிருந்து பிரயாணம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்க பஸ்ஸில் போகக்கூடியவர்கள், திருநெல்வேலி மாதிரி வெளியூருக்கு, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் அரசாங்க பஸ்ல போறவங்க எல்லாம் கை தூக்குங்க. பஸ் பிரயாணத்துல போகணும். பிரைவேட் பஸ்ல போறவங்க எல்லாம் பிரைவேட் பஸ் தான் கை தூக்கணும். ஏன்? அப்படிதான் இருக்குது கவர்மெண்ட். அப்ப இவங்கிட்ட கரெக்டா நடக்கிறது என்ன? டாஸ்மாக். அவன்கிட்ட ஒரு போர்டு இருக்காது, ஒரு விளம்பர பலகை இருக்காது, எல்லாம் டிம் லைட்ல தான் இருக்கும். என்னதான் உள்ள நடக்கும்னு தெரியாது. ஆனா நீங்க ரோட கிராஸ் பண்ணுங்க, தேனீக்கள் கூட்டம் மாதிரி மொச்சி நிற்பாங்க. அப்போ இவர்கள் என்னெல்லாம் குற்றச்சாட்டு? முஆவியாவின் ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டுச்சு. எங்கடா இருக்கு ஆதாரம்? எங்க இருக்கிற ஆதாரம்? அதே போன்று முஆவியா அலியையும் அஹ்ல பைத்தையும் சபித்திருக்கிறார். எங்க சபிச்சாரு? கேட்கும்போது என்ன சொன்னாரு? என்னை விட சிறந்தவர்னு சொன்னார். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்கள்? முஆவியா அலியையும் ஏனையவர்களையும் சகித்தார். இன்னொரு செய்தி எழுதப்பட்டிருக்கு, நமக்கு ரொம்ப வேணும். இந்தியாவிற்கு சிலைகள் சப்ளை செய்தார் முஆவியா. எது? இந்தியாவில தான் சிலைகள் போட்டா நம்ப மாட்டான். உலகத்துல எங்கடா சிலை வழிபாடு ரொம்ப இருக்குன்னு பார்த்தா நம்ம இடம் தான். இந்தியாவிற்கு சிலையை அதான் வருது. எப்படி? பைஉ முஆவியா அஸ்னாம் லி அஹ்லில் ஹிந்த். இந்தியாவிற்கும் இந்தியர்களுக்கும் சிலைகள் சப்ளை செய்தார் முஆவியா. அதோட நிக்கல. அடுத்து முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் பத்ரிகளையும் பத்ரு போரில் கலந்து கொண்டவர்களையும் கொன்றவர் முஆவியா. இதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். எது? இந்த ஸஃபின் யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களை பொறுத்தவரைக்கும் பத்ரு போரில் கலந்தவர்களில் இங்கும் இருந்தார்கள், அங்கும் இருந்தார்கள். இந்த காரியத்தை நாம் சொல்ல வேண்டுமானால் முஆவியாவின் படையிலே கொல்லப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் இல்லையா? முஆவியாவின் படையிலே கொல்லப்பட்டவர்கள் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்கள் இல்லையா? அவர்கள் பெருமானாரோடு நேசத்தையும் நட்பையும் கொண்டிருந்தவர்கள் இல்லையா? எல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு. அடுத்து என்னது? முஆவியா பொய் சத்தியம் செய்து பெருமானாரின் வஹியை பொய்ப்பித்து ஆட்சியை வாங்கிக் கொண்டார். நஊது பில்லாஹ். அடுத்து முஆவியா 25 பத்ரீன்களை ஸிஃபின் யுத்தத்திலே கொலை செய்து விட்டார். முஆவியா ஹசன் அவர்களுக்கு விஷம் வைத்துக் கொன்றார். நேத்து பார்த்தோம்ல, அதுல விஷம் வச்சது, அதாவது ஒரு சில புக்ல கைஸ் இப்னு சாதா அல்லது ஹசனின் மனைவி யஸீதுனுடைய ஒரு தூண்டுதலினால் விஷம் வச்சாங்கன்னு ஒரு சில புத்தகங்களில் பகிரங்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. முஆவியா தான் ஹசனுக்கு முதலில் விஷம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காலித் இப்னு வலீதின் மகனாகிய அப்துர் ரஹ்மானை கொலை செய்து விட்டார். ஏயா கொல்றாரு? அது மட்டுமல்ல, முஆவியா ஹஜர் இப்னு அதி என்கிற நபித்தோழரை கொன்று விட்டார். முஆவியா அஷ்தர் இப்னு மாலிக் நஹி என்கிற மிகப்பெரிய மேதையான அந்த நபித்தோழரை கொன்று விட்டார். அது மட்டுமில்லங்க, நிறைய
நிறைய ஹதீசுகள் முஆவியாவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், ஆரம்பகால இஸ்லாமிய பிரச்சார மேடைகளில் சொல்லப்பட்ட, அதாவது ஹதீஸ்களை சஹீஹ்னா என்ன லைஃப்னா என்னன்னு சொல்லும்போது உதாரணத்துக்கு சொல்லுவோம், என்னது, சுரக்காய் சாப்பிட்டால் சொர்க்கம் போகலாம் ஹதீஸ். சுரக்காய் சாப்பிட்டால் சொர்க்கம் போகலாம் என்று இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் உண்டு. அதே போன்றுதான் முஆவியாவை குறித்து இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். எப்படி? இதா ராய்து முஆவியா அலா மிம்பரி ஃபக்துலு, முஆவியாவை என் மிம்பரில் நிற்பதை நீங்கள் பார்த்தால் அவரை கொன்று விடுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். எந்த முஆவியாவை ரசூலுல்லாஹ் காத்திபுல் வஹீன்னு சொன்னாங்களோ, எந்த முஆவியாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதியன் மஹ்தியன் என்று சொன்னார்களோ, எந்த முஆவியாவை முதல் கடல் வழியாக சென்று போரிட்டு சொர்க்கத்தை வாஜிபாக்கி கொண்டவர் என்று சொன்னார்களோ, அந்த முஆவியாவை கொல்லும்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அவ்வளவு மன் யுபத்திலு சுன்னத்தி ரஜுலுன் மின் பனி உமையா, என்னுடைய வழிமுறையை மாற்றத்தை செய்யக்கூடியவர் முதல் மனிதர் என்றால் பனு உமையாக்களில் உள்ள முஆவியா. பனு உமையாக்களில் ஒருவர் தான் என்னுடைய வழிமுறைக்கு முதல் மாற்றம் செய்யக்கூடியவர். அடுத்து சொன்னார், உமிர்து பிகிதாலின் நாகிஸீன் வல் காசிதீன் வல் மாலிகீன். ரசூலுல்லாஹ் சொன்னார்களாம், இணை வைப்பாளர்கள், இறைவனை, அதாவது மார்க்கத்திற்கு வந்த பிறகு முர்த்தத்தானவர்கள், அதே போன்று இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிரானவர்கள், இவர்களை கொல்லும்படி நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது முஆவியாவை குறித்து தான் என்றும் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட பல ஹதீஸ்கள், கிட்டத்தட்ட 50 நபிமொழிகள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஹதீஸை நீங்கள் பார்த்தால் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்றுதான் 50 ஹதீஸ்களுக்கு மேல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியாவை சபித்து, முஆவியாவை திட்டி முஆவியாவை இழிவுபடுத்தி சொன்னதாக ஹதீஸ்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் பொய்கள் சகோதரர்களே. சரி, அப்ப என்ன விவகாரம்? அப்ப முஆவியா அவர்களுக்கு சிறப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். முஆவியா அவர்கள் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து, ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தின் வளர்ச்சியில் ஒரு மாபெரும் மைல்கல்லாக விளங்கினார் என்று தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன நடந்தது? ஹுசைனுடைய வரலாறோடு நாம் பார்க்கும்போது முஆவியாவை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, அன்பார்ந்த சகோதரர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹசன் அலி அவர்களிடத்தில் இருந்து ஆட்சி பொறுப்பு முஆவியா அவர்களிடத்தில் வந்ததற்கு பிறகு அதுநாள் வரைக்கும் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு தலைமை பீடமாக நிகழ்ந்த நாடு மதீனா. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் சரி, அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலும் சரி, அதற்கு பிறகு வந்த கலீஃபாக்களுடைய காலத்திலும் சரி, மதீனா தான் என்னவா இருந்துச்சு? இஸ்லாமிய அரசாங்கத்தின் தலைநகராக இருந்தது. ஆனால் முஆவியா தன்னுடைய அரசாங்க பணியை கவனித்து, இன்னொன்று இஸ்லாமிய வெற்றிகளை பொறுத்த வரைக்கும் ஷாம் தேசத்தை சுற்றியே அதிகம் நடந்தது என்பதனாலும், இன்னொன்று மதீனா மக்காவை சுற்றி பெரும்பாலும் அரபுகள் தான் இருக்கிறார்கள், அதில் மக்காவில் மதீனாவில் உள்ள மூத்த தோழர்கள் பார்த்துக் கொள்வார்கள், ஷாம் தேசத்தை சுற்றித்தான் அனைத்து அந்நிய நாடுகளும் இருக்கிறது, ஆகையால் இனிமேல் தலைமையகமாக ஷாம் தேசம் தான் செயல்படும் என்று ஒரு பிரகடனத்தை பிறப்பித்தார். இது பொறுத்த வரைக்கும் ஷரியத்திற்கு முரண் என்றோ ஷரியத்திற்கு தவறு என்றோ சொல்ல முடியாது. ஏனால் குர்ஆனிலோ ஹதீஸிலோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோ மதீனா தான் தலைமையாக செயல்பட வேண்டும் என்று எங்கும் சொல்லப்படவில்லை. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு போனார்கள், அதனால் மதீனா. மற்ற சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவிலே பிறந்து மதீனாவிலேயே வளர்ந்தவர்கள், அதாவது மதீனால பிறக்கல, ரசூலுல்லாஹ் மாதிரியே மதீனாவோடு போய் மதீனாலே இருந்ததனால மதீனாவை தலைமையகம். ஹசன் அவர்கள் கூட மதீனாவில் இருந்தவர். ஆனால் முஆவியா அவரும் மக்கா மதீனா சம்பந்தப்பட்டவர் தான். அவர் என்ன ஷாம் தேசத்திலே பிறந்தவரா? ஷாமில் பெண் கட்டியவரா? இல்லை, அவர் மக்காவில் பிறந்து குறைஷி குலத்திலே வளர்ந்தவர் தான். அவரும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்தவர் தான். ஆனால் நபித்தோழர்கள் தான், குறிப்பாக கலீஃபாக்கள் தான், உங்களுடைய சேவை எங்களுக்கு ஷாமில் தான் தேவைன்னு அனுப்பி வச்சாங்க. அப்ப ஷாம் தேசத்தில் சுமார் 20 ஆண்டு காலம் கோலச்சு கொண்டிருக்கிற முஆவியா ஷாம் தேசத்தில் இருந்து நம்முடைய ராஜ நடவடிக்கைகளை, அரசு நடவடிக்கைகளை செயல்படுத்தினால் தான் அது இந்த நாட்டிற்கு உகந்தது என்கிற ரீதியில் என்ன செய்கிறார்கள் என்றால், ஷாம் தேசத்திற்கு யார் செய்கிறார்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய உலகின் தலைநகரமாக அங்கே மாற்றுகிறார். இப்போது நாம் ஏற்கனவே சொன்னதை போல் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 20 ஆண்டு காலம் வெறும் ஷாம் தேசத்தின் ஆளுநராக, அடுத்த 20 ஆண்டு காலம் ஷாம் தேசம் உட்பட எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கும் ஒரு அமீராக செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றிகளை இஸ்லாமிய உலகத்திற்கு தேடி தந்து பலவித புதுமைகளை இஸ்லாத்திலே புகுத்துகிறார். அதாவது பிதஅத் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது, ஆட்சி ரீதியான புதுமைகள். அதாவது முதலில் காவல்துறையை, அதாவது உள்விவகார காவல்துறை, வெளிவிவகார காவல்துறை என்பதை புகுத்துகிறார். அரசர்களுக்கு, மன்னர்களுக்கு இந்த ஹவாரிஜிகளின் மூலம் உயிருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதனால் எஸ்கார்ட் சிஸ்டத்தை முதல் அவர்தான் அறிமுகப்படுத்துகிறார். அதே போன்று அந்நிய நபர்கள் யாராவது உள்ளே வந்தால் ஒரு சங்கோசை எழுப்பப்பட்டு அரசாங்கத்தை அலாட் செய்யக்கூடிய அபயமணி சிஸ்டத்தை அவர்தான் என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். இப்படி நிறைய விஷயங்களை செய்கிறார் சகோதரர். சும்மா இல்ல, ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு சுறுசுறுப்பான கலீஃபா.
அவர் இன்றைக்கு செய்து கொடுத்த பல விஷயத்தினுடைய பின்விளைவுகளைத்தான் இன்றைக்கு இஸ்லாமிய மன்னர்களும் ராஜாக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் என்ன செய்கிறார்? இறுதி காலத்தில் தன்னுடைய மரணத்தை உணர்கிறார். மரணத்தை உணரும் போது அடுத்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கலீஃபா நியமிக்கணும். ஆனால் ஏற்கனவே ஹசன் போட்டு கொடுத்த மஷூரா என்னது? தீர்மானம், நீங்கள் அடுத்த கலீஃபாவாய் நியமிக்க வேண்டுமானால் என்னங்க செய்யணும்? மஷூராவின் அடிப்படையில். ஆனா இங்க நீங்க நல்லா கவனிக்கணும், அவர் சொன்னது மஷூரா தான். மதீனத்து மக்கள் மஷூரான்னு சொன்னாங்களா? மக்காவின் மக்கள் மஷூரான்னு சொன்னாங்களா? அப்படி நேரடியாக அவர்கள் சொல்லவில்லை. இருந்தாலும் மஷூரா என்று சொன்னால் மூத்த சஹாபாக்கள் எல்லோரையும் ஆலோசனை செய்வதுதான் மஷூரா என்று புரிந்து கொள்ளலாம். ஆனால் முஆவியா இப்னு அபீ சுஃபியான் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய இறுதிகால நேரத்தில் மரணத்தை அவர் உணர்ந்த போது தனக்கு பிறகு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விடக்கூடாது, குறிப்பாக சமாதானத்தில் 20 ஆண்டு காலம் இஸ்லாமிய உலகம் போய் கொண்டிருக்கிறது, இந்த 20 வருடத்தில் ஒரு சின்ன ஒரு முலகா பட்டாசு கூட வெடிக்காத அளவிற்கு அவ்வளவு நேர்த்தியா போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பிரச்சனை இல்லாமல் தொடர வேண்டுமானால் தான் நம்புகிற தன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவரை கலீஃபாவாக நியமிக்க வேண்டும் என்று தான் நினைத்து என்ன செய்கிறார்? தன்னுடைய மகனை வேட்பாளராக நியமிக்கிறார். இதுதான் பிரச்சனை. சாதாரண நியமிக்கல, ஷாம் தேசத்து ஆளுநரிடத்தில், அதாவது ஷாம் தேசத்து முக்கியஸ்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். ஷாம் தேசத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலோசனை கேட்கிறார். இவர் சார்பாக மக்காவின் அமீராக நியமிக்கப்பட்ட மர்வான் இப்னு ஹக்கம் அவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். இப்படி பலரிடத்தில் ஆலோசனை கேட்கும் போது பலர் அவருக்கு ஒத்துழைக்கிறார்கள். அதே போன்று மூத்த சஹாபாக்களின் வாரிசுகள் அப்துல்லா பின் உமர், அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர், ஹுசைன் இப்னு அலி, அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு சுபைர், இவங்க தான் இன்னைக்கு இருந்த பெரிய தலைகள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கும் போது முதல்ல எதிர்க்கிறாங்க. அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒட்டுமொத்த உம்மத்தும் ஒருங்கிணைந்து சொன்னா நாங்க ஓகே, அதாவது இவங்க 4 பேர் தான் அனுமதிக்கணும். அன்றைக்கு இருந்த மூத்தவர்களை பொறுத்த வரைக்கும் அப்துல்லா பின் அப்பாஸ், அப்துல்லா பின் சுபைர், அதே போன்று யாரு ஹுசைன் இப்னு அலி, அதே போன்று இன்னொருத்தர் பேர் என்ன சொன்ன அப்துல்லா பின் உமர், அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர். இந்த 4-5 பேர் தான் முக்கியஸ்தர்கள். இந்த 4-5 பேரும் ஒத்துக்கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யசீத் கலீஃபாவாக இருப்பார். ஆனால் பிரச்சனை இந்த 5 பேரையும் முஆவியா ஒன்றாக கூப்பிட்டு பேசாமல் ஒருவர் பின் ஒருவராக பேசும்போது சில பேர், அதாவது யாருமே ஆமோதிக்கவில்லை, எல்லோருமே ஷூராவின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த 5 பேரையும் சேர்த்து வைத்தவர் பேச முடிவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாத போது இந்த 5 தவிர்த்து ஷாம் தேசத்தை சுற்றியுள்ள பகுதியில் உள்ளவர்கள் எல்லாம் ஆதரவு தருகிறார்கள் என்பதை வைத்து தன்னுடைய மரண நேரத்தில் என்ன செய்கிறார்? யசீதை கலீஃபா என்று அறிவித்து விடுகிறார். என்ன காரணத்துக்காக அறிவிக்கிறாரு? யசீத் ஆரம்பத்திலிருந்தே ஷாம் தேசத்திலேயே பிறந்து ஷாமிலேயே வளர்ந்தவர். அன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சியின் தலைநகரம் ஷாம் என்பதனால் ஷாமில் பிறந்த மண்ணின் மைந்தன் தான் ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர் என்று அவர் நினைத்திருக்கலாம். அதே போன்று ஷாம் தேசத்து பெரியவர்களும் ஏனைய நாட்டின் ஆளுநர்களும் ஆலோசனை தந்திருப்பதன் பேரில் அவர் அந்த முடிவை எடுத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சும்மா, அதாவது வாரிசு அரசியல் ரீதியில் நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. கான்ஸ்டான்டினோபிளை வெற்றி கொண்டதில் யசீதுக்கு மிகப்பெரிய பங்கு இருப்பதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதில் தன்னுடைய தலைமைத்துவத்தை மகன் நிரூபித்து விட்டார் என்கிற அடிப்படையில் என்ன செய்திருக்கலாம்? அவர் நியமித்திருக்கலாம். அது போக ஹசன் அவர்கள் ஆட்சி பொறுப்பை கொடுத்ததற்கு பிறகு ஹிஜ்ரி 50ஆம் ஆண்டு இறுதி அல்லது ஹிஜ்ரி 51ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் ஹசன் அலிலானு இறந்து விட்டார். இப்ப கேண்டிடேட்ஸா இன்னைக்கு கலீஃபா 2 பேர் தான். ஒன்னு ஹசன் இல்லாட்டா முஆவியா. ஹசன் விட்டுட்டு போயிட்டதுனால முஆவியா தான். இப்ப முஆவியாவுக்கு அப்புறம் ஒருவேளை ஹசன் உயிரோடு இருந்திருந்தால் யார் கலீஃபா? அவர்தான். ஆனால் முஆவியாவிற்கு முன்பே ஹசன் அவர்கள் இறந்து விட்டதனால் இதை எல்லாத்தையும் அவர் யோசித்து தனக்கு பிறகு கலீஃபா யஸீத் இப்னு முஆவியா என்றவர் அறிவித்தார். அந்த அறிவித்ததனுடைய சூடு, அந்த அறிவித்ததனுடைய விளைவு, அதில் ஹுசைன் அவர்களுடைய நிலைப்பாடு, அதில் ஏனைய சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், இறுதியில் கர்பலா எப்படி நடந்தது என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாளைய தினம் பார்க்கலாம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்காக, சஹாபாக்களுடைய மானத்தை காப்பதற்காக, சஹாபாக்களின் கண்ணியத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துரைப்பதற்காக நம்மை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து இன்றைய உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நேற்றைய தினம்